கலந்து கொண்டார். இந்த மகாநாடு எதற்கென்றால் பரிசுத்தாவியின் நிறைவை பெறாதவர்கள் பெறுவதற்காக அப்பொழுது நடந்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான மகாநாடு. இந்த மகாநாட்டில் அவரும் கலந்து கொண்டார். அவர்கள் யாவரும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தால் அந்த ஹோட்டலில் இவரும் தங்கியிருந்தார். ஒரு நாள் அந்த ஹோட்டலில் இவரோடு தங்கியிருந்தவர்கள் சொன்னார்கள், அவர் பெயர் ஷெரில், மிஸ்டர் ஷெரில், பரிசுத்தாவியை பற்றி அழகாய் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்கள், எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், இந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று எழுதப் போகிறேன் என்று சொல்கிறீர்கள், நீங்களே அந்த அனுபவத்திற்குள்ளே நுழைந்து போனால் என்ன என்று கேட்டார். அவர் கேட்டார், அது எப்படி நான் நுழைய முடியும் என்று. கொஞ்சம் முழங்கால் போடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 4 பேரும் இவருடைய பதிலுக்கு காத்திராமலே கைகளை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரே, இவரை நிரப்பும், இவரை நிரப்பும் என்று. கர்த்தரும் பார்த்தார், இதுதான் சமயம் என்று சொல்லி அவர் மீது தன்னுடைய ஆவியானவர் ஊற்றி விட்டார். ஆவியினால் நிறைந்தார். அவருடைய வாழ்க்கை மாறியது. அதே மனிதர் ஒரு புத்தகத்தை எழுதினார் பாருங்கள், தே ஸ்பீக் வித் டங்ஸ், அவர்கள் அந்நிய மொழிகளில் பேசுகிறார்கள் என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். உலகம் முழுவதும் அந்த புத்தகம் இன்று கலக்குகிறது. என்ன, இவனா அந்த புத்தகம்